சக்கேயுவினுடைய வரலாறு நமக்கு தெரியும். அவருடைய பணம் அவருக்கு தராத ஒன்றை தேடி இயேசுவிலே அதை தேடி வந்திருக்கிறார். இயேசு அவரது ஆவலை புரிந்து கொண்டு, இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். இயேசுனுடைய இந்த அன்பும் இரக்கமும் அவருக்கு மனமாற்றத்தை தந்தது. தவறுகளை திருத்திக் கொள்ள, சரி செய்து கொள்ள இயேசுவிடம் வாக்கு கொடுத்து மீட்பு பெறுகிறார். இந்த சக்கேவினுடைய கதை நமக்கு ஒரு பாடம். பணமோ பொருளோ பதவியோ பட்டமோ மனிதர்களோ இடமோ தராத ஒன்றை இயேசு தருவார். அது முடிவில்லா வாழ்வுக்கு அச்சாரம், இந்த உலகிலே நிறைவு. அந்த நிறைவு நம் தவறுகளை தாண்டி, தவறுகளை திருத்திக் கொண்டு மனமாற்றம் அடைந்து விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்ற அந்த கொடையை பெற்றுக்கொண்டு இயேசுவோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை தள்ளும். நாமும் பல நேரங்களிலே, பல நாட்களிலே சக்கேவியை போல் இருக்கலாம். எந்த மரத்தில் ஏற வேண்டும், எங்கே இயேசுவை தேட வேண்டும் என்று நமக்கு தெரியும். திவ்ய நற்கரணையிலே தேடுவோம், இறை வார்த்தையிலே தேடுவோம், திருப்பலியில் பங்கு கொண்டு தேடுவோம், தனியே அமர்ந்து ஜெபித்து இயேசுவை தேடுவோம். அவரது இரக்கமும் அன்பும் நமக்கு நல்வழி காட்டி மீட்பை தரும். இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக.